ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் ஸ்ரீ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரேஷியோ சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கிளியர் தட் எனக்கு ரேஷியோ சம்ஸ்னாலே கொஞ்சம் டஃப் தான். ஸோ ஸ்டார்டிங்லலாம் நான் ரேஷியோ சம்ஸ் பார்க்கும்போது ஒரு மாடல் பார்த்துட்டு இன்னொரு மாடல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரேஷியோவே நான் ஸ்கிம் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் லெவலாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் அம்மா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பிகினர்ஸ் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஷியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரேஷியோ வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பேசிக்ஸ்லேருந்து போல ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா எஸ்எஸ்சி, ஜிடி, ஆர்ஆர்பி எக்ஸாம், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ரேஷியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போர்ஷன் பார்த்துடலாம். பிகாஸ் ப்ரிப்போர்ஷன் வந்துட்டு ஒரு 3 டைப்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இது நம்ம பார்க்கும்போது நமக்கு ரேஷியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், ப்ரிப்போர்ஷன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குமா. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ப்ரிப்போர்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீன் ப்ரிப்போர்ஷன், தேர்ட் ப்ரிப்போர்ஷன் அண்ட் ஃபோர்த் ப்ரிப்போர்ஷன். ஸோ இந்த 3 டைப் தான். அண்ட் இது வந்துட்டு இந்த ப்ரிப்போர்ஷன் வந்துட்டு ஃபார்முலா வச்சு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரிப்போர்ஷன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீன் ப்ரிப்போர்ஷனோட ஃபார்முலா வந்துட்டு ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. அண்ட் தேர்ட் ப்ரிப்போர்ஷனோடது வந்துட்டு சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிஏ. ஸோ இதான் வந்துட்டு இந்த ஃபார்முலா. அண்ட் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுக்குறேன், பிகாஸ் சம் பார்க்கும்போது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி இஸ் ஈக்குவல் டு 2 × 2 அப்படின்னு இருக்குது, டிவைடட் பை 4. ஸோ பியோட வேல்யூ வந்துட்டு 2னா நான் வந்துட்டு 2 ஸ்கொயர்னு எழுதாமல் 2 × 2ன்னு எழுதுறேன். ஸோ ஏவோட வேல்யூ 4ன்னு வச்சு எழுதி நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே ஃபோர்த் ப்ரிப்போர்ஷன் வந்துட்டு எப்படின்னா D ஈக்குவல் டு பி இன்ட்டு சி டிவைடட் பை ஏ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியோட வேல்யூ வந்துட்டு நான் 2ன்னு கொடுக்குறேன், சியோட வேல்யூ வந்துட்டு நான் 4ன்னு கொடுக்குறேன், ஏவோட வேல்யூ வந்துட்டு நான் 8ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி நமக்கு கொடுக்கும்போது வந்துட்டு நமக்கு இதே மாதிரி மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணாலும் சரி. நான் ஏ வந்துட்டு 5ன்னு மாற்றிட்டேன், பிகாஸ் 8 வந்துச்சுன்னா 2 4 8. ஸோ மேலே 8 கீழே 8 வரனால நான் அதனால் 5ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ தான் ப்ரிப்போர்ஷன். அண்ட் இது வரைக்குமே வந்துட்டு ஸ்பீடாக இருந்திருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லோ அண்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இருக்கும் மேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். த salary ஆஃப் ரவி அண்ட் சுமித் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 4:5. If the salary of each is increased by rupees 6,000, the new salary becomes 35:40. What will be the Sumit present salary? ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, ரவி சுமித் 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட சேல்ரி வந்துட்டு 4:5. இப்போது இவங்களுக்கு வந்துட்டு சேல்ரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. 6,000 வந்துட்டு 2 பேருக்குமே ஈக்குவலாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட சேல்ரி வந்துட்டு 35:40 இருக்குது. அப்போது சுமித்தோட ப்ரெசன்ட் சேல்ரி என்ன அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு கொஷினாக கேட்குறாங்க. இதை வந்துட்டு நம்ம சம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ சம்குள்ளே போகலாம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் கொஷின் சைடில் வர மாதிரி நான் வேணால் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் கொடுக்க முடியுமான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரவி சுமித், ஸோ 2 பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட சேல்ரி வந்துட்டு எவ்வளோவா இருக்குது, ரேஷியோ 4:5 இருக்குது. இவங்களோட ரேஷியோ வந்துட்டு 4:5 இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு 6,000 வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகுது. சேல்ரி இன்க்ரீஸ் ஆன பிறகு அவங்களோட சேல்ரி எவ்வளோவா இருக்குது, 35:40 வந்துட்டு நமக்கு சேல்ரி வந்துட்டு ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுறதுக்கு ரெண்டுமே எந்த டேபிளால் வரும்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு 5 டேபிளால் வரும். ஸோ 7 5s are 35, 8 5s are 40. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம 7:8ன்னு எடுத்துப்போம். அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் சேல்ரி, எவ்வளோ சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 60 வந்துட்டு சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6,000ல் நம்ம 2 0 எடுத்துகிட்டு 60 மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவலாக வந்துட்டு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவேஷன் மாதிரி ஈக்குவலாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஈஸியாக வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் ஃபார்முலா மெத்தடில் போல் கிராஸ் மல்டிபிள் மெத்தடில் தான் போகிறேன். ஸோ 7 5s are 35, 4 8s are 32. ஸோ நமக்கு மைனஸ் பண்ணும்போது 3 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் கீழேயும் 8 × 60, 7 × 60. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 8 × 60, 7 × 60. 8 × 60 வந்துட்டு 480, 7 × 60 வந்துட்டு நமக்கு 420 வரும். ஸோ இதே நமக்கு மைனஸ் பண்ணும்போது 60 வந்துட்டு கிடைக்கும். இப்போ 3 மடங்கோடது தான் வந்துட்டு 60 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 1 மடங்கோடது தெரியும் போது நமக்கு சுமித்தோட சேல்ரி வந்துட்டு கிடச்சிரும். ஸோ சுமித்தோட நியூ சேல்ரியை வச்சு நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் என்ன இதுன்னு. ஸோ 1 மடங்குக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 3 is 3,
2 3s 6 0 அப்படியே மேலே வந்துடும். ஸோ ஒரு மடங்கோடது 20. அப்போ 8 மடங்கு சேலரி வந்துட்டு சுமித்துக்கு நியூவாக கிடச்சிருக்கு. அப்போ 8 × 20 பண்ணலாமா? அப்போ 8 × 20 பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்? 160 வரும். ஸோ 160யோட நம்ம வந்துட்டு 2 0 ஆல்ரெடி விட்டுருந்தோம். ஸோ 2 0வை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 0 நமக்கு ஆட் பண்ணும்போது 16,000 வந்துட்டு சுமித்தோட சேல்ரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ சுமித்தோட ஒரிஜினல் சேல்ரி வந்துட்டு 60,000 அப்படின்றது இன்க்ரீஸ் ஆன சேல்ரி வந்துட்டு 16,000 தெரியும். இப்போ இன்கேஸ் ரவியோட சேல்ரி கேட்கும்போது ரவிக்கு வந்துட்டு 7% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேஷியோவில். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு 7 × 20 பண்ணும்போது நமக்கு 14,000 வரும். ஸோ 14,000 ரவியோட சேல்ரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிள் இவ்வளோ தான். நம்ம ரெண்டே கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். கொடுத்த ரேஷியோவை அப்படியே நம்ம அவங்களுக்கு நேராக எழுதி ரெண்டையும் வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 60ன்றதை வந்துட்டு சேல்ரி இன்க்ரீஸ் ஆனதை வந்துட்டு நம்ம எடுத்து 60ன்றதை எடுத்து நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாட்டி அகெயின் ஒன்ஸ் பாருங்கள், புரியும். அண்ட் செகண்ட் சம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ப்ரிப்போர்ஷன் சொல்லியிருந்தோமா? ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ப்ரிப்போர்ஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இது தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் த தேர்ட் ப்ரிப்போர்ஷன்? ஸோ இடையில இந்த மாதிரி மிக்ஸ்டாக கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் த தேர்ட் ப்ரிப்போர்ஷன் டு 9 and 36? ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ தேர்ட் ப்ரிப்போர்ஷனோட ஃபார்முலா வந்துட்டு C = B² / A. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இதை வச்சு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ தேர்ட் ப்ரிப்போர்ஷனோட ஃபார்முலா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். C = B² / A. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ப்ரிப்போர்ஷனோட ஃபார்முலா. ஸோ ஏவோட வேல்யூ வந்துட்டு 9 அண்ட் பியோட வேல்யூ வந்துட்டு என்னது 36. ஸோ இது வந்துட்டு ஏபியோட வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பர் ஃபர்ஸ்ட், செகண்ட் கொடுத்த நம்பர் செகண்ட். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ C = பியோட வேல்யூ 36 × 36 / ஏவோட வேல்யூ 9. ஸோ நான் இங்கே வந்துட்டு B² பண்ணலை, பியோட ஸ்கொயர் 36² பண்ணாமல் நான் வந்துட்டு தனித்தனியாக 36 எடுத்திருக்கேன். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 1 9 is 9, 4 9s are 36 வரும். ஸோ 4 × 36 பண்ணும்போது நமக்கு 144 வரும். ஸோ சியோட வேல்யூ 144. தேர்ட் ப்ரொபோர்ஷனோட வேல்யூ வந்துட்டு 144 ஆன்சர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேர்ட் சம். இந்த சம்மில் வந்துட்டு the ratio of two number is 9:5. If 8 is added to large number and 4 is subtracted from the smaller number, the greater number become twice the smaller number. What is the larger number அப்படின்னு கேட்குறாங்க கொஷின். ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ரெண்டு நம்பர் இருக்குது, 9:5ன்னு இருக்குது. ஸோ 8ன்ற நம்பர் வந்துட்டு லார்ஜ் நம்பர்ன்றப்போ நமக்கு 5 தான். ஸோ லார்ஜ் நம்பர்லேயும் ஸ்மாலஸ்ட் நம்பரில் 5ல் வந்துட்டு 4 சப்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறாங்க. அண்ட் லார்ஜ் நம்பர் வந்துட்டு 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு லார்ஜர் நம்பர் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, the ratio of two number is 9:5ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 2 நம்பருக்கு வந்துட்டு A/B அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ A/Bயில் வந்துட்டு 9:5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9:5 நான் ரைட் பண்ணிவிட்டு, இஃப் 8 is added to the large number, ஸோ 8ன்றது லார்ஜ் நம்பரில் ஆட் ஆகுது. ஸோ 9 தான் லார்ஜ் நம்பர், ஸோ 8 வந்துட்டு ஆட் ஆகுது. அண்ட் 4 is subtracted from the smaller number, ஸோ 4 வந்துட்டு சப்ராக்ட் ஆகுது ஸ்மாலர் நம்பரில். அதுக்கப்புறம் the greater number become twice the smaller number, ஸோ 2 மடங்கு ஆகுது. கிரேட்டர் நம்பர், பெரிய நம்பர் வந்துட்டு 2 மடங்கு ஆகுது. அப்போ 2 மடங்குன்னா இந்த பக்கம் இருக்கிற ஸ்மாலர் நம்பர் வந்துட்டு 1 மடங்கு தான். ஸோ 2 மடங்கு ஆகுது, இது 1 மடங்கு ஆகுது. அண்ட் இப்போ வந்துட்டு நமக்கு முதல் பார்த்த சம் மாதிரியே வந்துட்டு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 9 × 1 5 2 × 5. ஸோ 2 × 5 வந்துட்டு நமக்கு 10. 9 × 1 9 தான். ஸோ இதை ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 1 கிடைக்கும். ஆன்சர் வந்துட்டு 1 கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு கீழே இருக்கிறதையும் 8 × 1 1 × 8 வந்துட்டு 8 தான். ஸோ அதே மாதிரியே 2 × 4 வந்துட்டு நமக்கு 8 தான். ஸோ -8ன்னு வரும் இந்த இடத்துல. பட் நமக்கு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி இருக்கிறனால ஸோ ரெண்டுமே வந்துட்டு மைனஸ் ஆகி வரனால நமக்கு வந்துட்டு 16 வந்துட்டு வருது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், மைனஸ் இன்ட்டு இதுவும் ப்ளஸ் தான். பட் நமக்கு வந்துட்டு 2 நம்பருமே ஒரே நம்பர் தான். பெரிய நம்பரோட சிம்பிள் போடணுன்னு அவசியம் இல்லை, சின்ன நம்பரோட சிம்பிள் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம 16 போட்டோம். இப்போ ஒரு வேல்யூ ஓடுது, ஒரு மடங்கோடது 16னா
இப்போ என்ன கேட்குறாங்க, பெரிய நம்பரோடது என்ன, அப்போ 9க்கு என்ன அப்படின்றது தான் நமக்கு பெரிய நம்பரோடது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 9 × 16 நமக்கு பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 9 × 16 is equal to 144. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 144 is the right answer. Fourth question, the price of two woolen jacket A and B are in the ratio 7:9. If jacket A costs 380 less than jacket B, then find the price of jacket B. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஜாக்கெட்டுக்கான ப்ரைஸ் வந்துட்டு சொல்லாமல் ரெண்டு ஜாக்கெட்டுமே இந்த ரேஷியோவில் இருக்குது, 7:9 ரேஷியோவில் இருக்குது. ரெண்டுக்குமான வித்தியாசம், ஸோ பியை விட ஏ வந்துட்டு 380 ருபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இதை வச்சு அந்த ஜாக்கெட் பியோட ப்ரைஸை வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ணலாம் எப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் A:B எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 7:9 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போதே தெரியும், 7க்கும் 9க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டோட வேல்யூ தான் 380 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். பிகாஸ் இந்த ரெண்டு ஜாக்கெட்டோட டிஃப்ரென்ஸ் தான் 380ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரியே நம்ம இந்த ரெண்டோடது வந்துட்டு 380 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ ஒன்னோடதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக வந்துட்டு 9க்கு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 190 டைம்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இந்த 9ஓட நம்ம 190 வந்துட்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ 190 × 9 = 1710 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஜாக்கெட் பியோட காஸ்ட் வந்துட்டு 1710 தான் ஆன்சர். இஃப் இன்கேஸ் ஜாக்கெட் ஏயோடது கேட்டால் நம்ம வந்துட்டு 190 × 7 பண்ணும்போது நமக்கு ஜாக்கெட் ஏவோடது வந்துட்டு ஈஸியாக கிடச்சிரும். 1310 தான் ஜாக்கெட் ஏயோட ப்ரைஸ் அண்ட் ஜாக்கெட் பியோட ப்ரைஸ் 1710. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். Ages of two person P and Q are in the ratio of 5:7. 8 years ago, the ratio of P and Q was 7:13. The present age of P and Q respectively are. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்டு பேர் இருக்காங்க P and Q, இவங்களோட ரேஷியோ வந்துட்டு 5:7. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ வந்துட்டு 7:13 இருந்துச்சு. ஸோ இது 7:13 இருந்துச்சு. இப்போது ப்ரெசன்ட் ஏஜில் என்னவா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ப்ரெசன்ட் ரேஷியோ மாதிரி தான் நமக்கு 5:7 கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறனால ஸோ ரேஷியோ வச்சு நம்ம ஏஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்த மெத்தட் மாதிரி தான் அண்ட் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக புரியும். கொஷினில் சொன்ன மாதிரி P:Q வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம். P:Qவோட ஏஜ் ரேஷியோ வந்துட்டு 5:7 கொடுத்துருப்பாங்க. அண்ட் 8 years ago இவங்களோட ஏஜ் வந்துட்டு கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்க, 8 years ago அவங்களோட ரேஷியோ வந்துட்டு 7:13 வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் P and Q. ஸோ இப்போ கொஷினில் கேட்குறது வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்குறாங்க, ப்ரெசன்ட் ரேஷியோ கேட்கல. ஸோ கொஷினில் வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜ் தான் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி வரணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா -8 பண்ணிக்கிறேன். ஏன்னா 8 years அகோன்னு தானே கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மைனஸில் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 × 13 அண்ட் 7 × 7. ஸோ 5 × 13 நமக்கு வரும்போது 5 × 13 65, 7 7s are 49. மைனஸ் பண்ணும்போது நமக்கு 16 வந்துட்டு கிடைக்கும். சேம் அதே மாதிரியே வந்துட்டு 8 × 13 7 × 8 வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு 7 × 8 8 × 13 8 × 13 வந்துட்டு 104 அண்ட் 7 × 8 வந்துட்டு 56. சாரி 54ன்னு எழுதிட்டேன், 56. அண்ட் அதை மைனஸ் பண்ணும்போது 48 வந்துட்டு நமக்கு ஆன்சராக வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் மைனஸ் போடலை, -8 மைனஸ் போடல, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே. ஸோ நான் அதனால் போடலை. 48 16க்கு 48ன்னு வருது. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 4 4s are 16, 12 4s are 48. அப்புறம் 1 4 is 4, 3 4s are 12. ஸோ 1க்கு வந்துட்டு நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. ஒரு இதோட மதிப்பு ஒரு மடங்கோட இது வந்துட்டு 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ பியோட ப்ரெசன்ட் இது வந்துட்டு 5:7. நம்ம 8 yearsக்கு முன்னாடி இருக்கிறத 7:13 எடுக்கக்கூடாது, 5:7 தான் ரேஷியோ எடுக்கணும். ஸோ 5 × 3 7 × 3 நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கான ப்ரெசன்டேஜ் வந்துட்டு கிடச்சிரும். 5 × 3 வந்துட்டு 15, 7 × 3 வந்துட்டு 21. ஸோ பியோட ஏஜ் 15, கியூவோட ஏஜ் 21. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி அகைன் வீடியோ பாருங்கள், புரியும்.
Sixth question, if x is to y is equal to 2 is to 3 and y is to z is equal to 5 is to 7, then x is to z is equal to what? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய்யோட மதிப்பு வந்துட்டு 2 is to 3ன்னு இருக்குது, ஒய் இஸ் டு இசட்டோடது வந்துட்டு 5 is to 7ஆக இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் டு இசட்டோடது என்ன அப்படின்றது தான் கொஷினாக கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் அண்ட் இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 2 is to 3ஆக இருக்குது. அண்ட் அதே மாதிரியே வந்துட்டு ஒய் இஸ் டு ஒய் இஸ் டு இசட்டோட வேல்யூ வந்துட்டு நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்கன்னா 5 is to 7ஆக இருக்குது. அண்ட் இப்போ என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னா எக்ஸ் இஸ் டு இசட்டோட வேல்யூ என்ன, அதுதான் நம்ம கொஷினாக கேட்குறாங்க. இங்கே நான் ஒய்ன்னு எழுதிட்டேன், சாரி அதை சேஞ்ச் ஆகிடும். எக்ஸ் இஸ் டு இசட்டோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஓவராலாக நம்ம வந்துட்டு எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் அப்படின்னு நம்ம காமனாக எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸோட ஒய்யோட வேல்யூ எழுதிப்போம் 2 is to 3. அதே மாதிரி ஒய் இஸ் டு இசட்டோட வேல்யூ 5 is to 7. இந்த ரெண்டு பிளேஸ் வந்துட்டு காலியாக இருக்கா. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் சைடில் இருக்கிற நம்பரே எழுதிப்போம். ஸோ இந்த சைடு 3 இருக்குது, ஸோ இந்த சைடு 3 எழுதிப்போம். இந்த சைடு 5 இருக்கிறனால 5 எழுதிட்டு இப்போ நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். 7 is to 3 is to 7 21, 5 into 3 15, 2 into 5 10. ஸோ இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு ஆன்சர். நீங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எக்ஸ் இஸ் டு இசட் கேட்குறனால நான் வந்துட்டு 10ஐயும் 21ஐயும் எடுத்துக்கிறேன். ஸோ 10 is to 21 இதான் நமக்கான ஆன்சராக வரும். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன் இசட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் டு இசட் வந்துட்டு 10 into 21. ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருந்தா நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம். இல்லை சிம்பிளிஃபை பண்ணல அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு 10 into 21 எழுதிக்கலாம். ஸோ 10 into 21 தான் ஆன்சராக வந்திருக்கு, ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 7th கொஷின். ஸோ 7th கொஷின் வந்துட்டு the sum of the two number is 40 and their difference is 4. The ratio of the numbers is, இதில் என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு நம்பரோட கூடுதல் வந்துட்டு 40, அந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன, அதுதான் வந்துட்டு கொஷினில் கேட்குறாங்க. இது கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு நம்பர் இருக்கான். ஸோ ரெண்டு நம்பர் என்னென்னு தான் கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு நான் அந்த ரெண்டு நம்பருக்கு ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு ஏ ப்ளஸ் பி ரெண்டு நம்பரை கூட்டும் போது நமக்கு 40ன்னு கிடைக்கிது. அப்புறம் ரெண்டு நம்பரோட வித்தியாசம், அப்போ ரெண்டு நம்பரை கழிக்கும் போது நமக்கு 4 வந்துட்டு வித்தியாசமாக வருது. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்துட்டு எப்படி எடுக்கலாம்னா ஏ இஸ் டு பி நான் எடுத்துக்கிறேன் ரேஷியோ ஃபார்மெட்டில். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ 40 + 4 நமக்கு 44ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் நம்ம வகுக்கணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 22 கிடைக்கும். ஸோ 22 கிடைக்கிறத ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு கன்ஃபார்மாக நமக்கு ஃபஸ்ட் நம்பர் 22 தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ செகண்ட் நம்பர் என்ன, இதை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா 40ஐயும் 4ஐயும் கழிக்கணும். ஸோ கழிக்கும் போது நமக்கு எவ்வளோ வரும்னா 36 வந்துட்டு வரும். இதை 2ஆல் நம்ம வந்துட்டு வகுக்கும்போது நமக்கு வந்துட்டு 18 வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இன்னொரு நம்பர் வந்துட்டு 18, ஒரு நம்பர் 22, இன்னொரு நம்பர் 18 நமக்கு கிடைக்கிது. ஸோ இதை வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 2 is 2, ஸோ 11 2s are 22 and 9 2s are 18 நமக்கு வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். இவ்வளோ தான். இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி ஆன்சரை கொண்டு வர போகிறோம். 8th சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் பை 5 is equal to y by 8, then find the x plus 5 is to y plus 8. ஸோ இந்த சம் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ வச்சு நம்ம போடலாம். ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போது இந்த கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் டிவைடட் பை 5, ஒய் டிவைடட் பை 8. இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸ் டிவைடட் பைன்னு 5ன்னு இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ. ஒய் டிவைடட் பை 8ன்னு இருக்குது ஒய்யோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 5, ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 8. இப்போ என்ன கொஷினில் அடுத்து கேட்டிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 5 அண்ட் ஒய் ப்ளஸ் 8. ஸோ இதை தான் வந்துட்டு நமக்கு இப்போ கண்டுபிடிக்கணும், இந்த கொஷினில் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு பார்க்கும்போதே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 அண்ட் இஸ் டு ஒய் ப்ளஸ் 8. ஸோ இதை வந்துட்டு இந்த எக்ஸ் ஒய்ன்ற இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன 5, ஸோ 5 + 5. அதே மாதிரியே ஒய்யோட வேல்யூ என்ன 8. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு 8 + 8, 5 + 5 10, 8 + 8 16. ஸோ சிம்பிள். இதை மட்டும் நம்ம போட்டு முடித்தாலே போதும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணலாம். 2 டேபிளால் பண்ணலாமா, 5 2s are 10, 8 2s are 16. ஸோ 2 டேபிளில் பண்ணி இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்சர் இஸ் 5 is to 8.
ஸோ இந்த சம் வந்துட்டு நம்ம போன சம் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ A டிவைடட் பை B 7:5 அண்ட் ஃபைண்ட் 5A + 4B 5A - 4B. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம், இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ எஸ், இந்த சம்மில் வந்துட்டு ஏயோட வேல்யூ 7 தான், பியோட வேல்யூ 5 தான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், இப்படி கொடுத்துருந்தாலே ஏயோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக என்ன பண்ண போகிறோம், 5 × A. ஸோ ஏன்ற இருக்கிற இடத்துல நம்ம 7 போடுறோம். அதே மாதிரியே 4 × B அப்படின்ற இருக்கிற இடத்துல பியோட வேல்யூ 5. ஸோ 5 போடுறோம் டிவைடட் பை 5A. அப்போ 5 × 7 மைனஸ் 5 × 4 × 5. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சிருக்கும், ப்ளஸ் மைனஸ் தான் வேறு. ஸோ மித்த எல்லாமே மேலே கீழே ஒன்று தான். 5 7s நமக்கு 35 ப்ளஸ் 4 5s 20. ஸோ 20 டிவைடட் பை 5 7s 35 மைனஸ் 4 5s 20. ஸோ 35 + 20 நமக்கு ப்ளஸ் பண்ணும்போது 55 ஆன்சர் கிடைக்கும். அண்ட் கீழே டிவைட் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 15 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 3 5s 15, 11 5s 55. ஸோ இப்போ ஆன்சர் ஓவராலாக 11/3. ஸோ 11/3 தான் ஆன்சர். இது ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். புரியலன்னா அகெயின் ஒன்ஸ் வீடியோ பாருங்கள், அதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஸோ எந்த இஷ்யூமே இல்லை. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் 10th சம் பார்க்கலாம். 10th சம்மே அதே மாதிரியே தான், x/y 6/5. பட் இதில் வந்துட்டு ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கொயர் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க, 6 வந்து 6, y வந்து 5. ஸோ 6² x² y² கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அதே x இருக்கிற இடத்துல 6² ப்ளஸ் y இருக்கிற இடத்துல 5². ஸோ கீழே டிவைட் பண்ணி 6² மைனஸ் 5². 6 6s 36, 5 5s 25. சேம் அதே மாதிரியே 36 மைனஸ் 25. ஸோ இது நமக்கு ரெண்டுக்கும் ப்ளஸ் பண்ணும்போது 36 + 25 நமக்கு ப்ளஸ் பண்ணும்போது 61 கிடைக்கும். அதே மாதிரி 36 மைனஸ் 25 பண்ணும்போது நமக்கு 11 கிடைக்கும். இப்போது இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நமக்கு 61 டிவைடட் பை 11 தான் ஆன்சர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் இந்த சம்முக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். அண்ட் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸோட பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2 ரேஷியோ சம்ஸ் தான் இருக்க போகுது. இது பார்ட் 1. அண்ட் இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இப்படிப்பட்ட மேக்ஸ் ஈஸி ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.